Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். போன மேட்ச்ல போட்டனால பால், அதனால நாங்க டேபிள்ல 7 சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸும் அன்புடன் இப்ப டேபிள்ல நம்பர் 10 சொல்லக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போகுது யார்? பாப்பம்பட்டி பல்தான்ஸா இல்ல சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸா, தலையா தளபதியா? வாங்க வீடியோல போய் பார்ப்போம். வணக்கம் அடிக்கிற மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல யாருப்பா ஜெயிக்க ஃபுல்லுப்பா ஆர்வமா இருக்குப்பா அப்படின்னு கேட்கறது புரியுது. எப்படின்னா நாங்க வீடியோ கடைசியில தான் சொல்லுவோம். பாப்பா பாடும் பாட்டே கேட்டு தலைய ஆட்டு அப்படின்ற அளவுக்கு எதுக்கு இந்த பாட்டை இப்ப பாடுன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு சிஎஸ்கே டீம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேர். இந்த சிஎஸ்கே டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி சிஎஸ்கே டீம்ன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பேரு மாறி இருக்கு. பேபி மலிங்கான்னு சொல்லக்கூடிய 17 டீம்ல இருக்காரு. பேபி யுவராஜ்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சிவம் தூபேவும் டீம்ல இருக்கா. அப்படியா அதுக்கு ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம ஷேக் ரஷீத் எடுத்தாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. அவர் பேட்டிங் ஸ்டைல் ருத்ராஜ் மாதிரி இருக்கு. ஸோ அவரு ஒரு பேபி ருத்ராஜ் அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே பெரிய சம்பவமா பாத்தீங்கன்னா ஏபி, அதாவது பேபி ஏபி டிவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா டீம்ல எடுத்திருக்காங்க. என்னப்பா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பிரீவிஸ், சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த பிரீவிஸ் பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுத்திருக்காங்க. இப்ப ஏலத்துல எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்பத் சிங் பாத்தீங்கன்னா இன்ஜுரி காரணமா பாத்தீங்கன்னா மேட்சை விட்டு, அதாவது ஓவரால் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனதுனால அன்சோல்டு பிளேயர்ஸ் எடுக்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அன்சோல்டு பிளேயரா இருந்த பிரீவிஸ் டீம்ல எடுத்திருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ஸ்ட்ராங் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் குதூகல கொண்டாட்டமா இருக்காங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ல அதுவும் ஒன் டவுன் படுத்துக்கிட்டு மடக்கிட்டு சிக்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஆள் நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயரான பிரீவிஸ் டீம்ல எடுத்துருக்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும்போது ஒரு அப்படியே எர்த்குவேக்ல ஷேக் ஆன மாதிரி ஆடிட்டு இருந்த ஓப்பனிங் ஷேக் ரஷீத் போன மேட்ச்ல ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்து ஒரு சரிசமமா ஆக்கி விட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவர் இருக்கிறது ஓப்பனிங்க்கு பெரிய பிளஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ அது ரச்சின் ரவீந்திரனுக்கு அவரோட கேம் அவரே சூப்பரா ஆடுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் பிளஸ் ஃபார் சிஎஸ்கே சொல்லலாம். அப்படியே மும்பை இந்தியன்ஸை கட் பண்ணா யாரு இவன் சீக்கிரமா பெவிலியன் போறானே அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேகத்துல அப்படியே இடியாப்பங்கார மாதிரி பெவிலியன் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா அவங்களுக்கு ஃபார்முக்கு வராது ஒரு பெரிய டிராபேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப குதூகலமா அவங்களும் கொண்டாடுவாங்க. ஸோ ரிக்கில்டனுமே பாத்தீங்கன்னா பெருசா ஜொலிக்கல இது வரைக்கும் இந்த சீசன்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவும் இந்த மேட்ச் மும்பை பார்க்கும்போது மும்பை ஒரு பாயிண்ட் கம்மியா தான் இருக்காங்க ஓப்பனிங்க்கு. ஸோ அதை தொடர்ந்து மிடில் ஆர்டரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பால் பழம் உனக்கு தான் பலாச்சவும் உனக்கு தான்ற பாட்டுல கூட இவ்வளவு ஸ்டெப் போட்டிருக்கோம்னா, ஆனா ராகுல் திரிபாதி ஆடுவாரு பாருங்க ஆனா அந்த ஆடுற அளவுக்கு பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நாடோடிகள் படத்துல ஒரு பண்ணு திங்கிற மாமா வருவாரு. அவர் ஏன் வராரு எதுக்கு வராருன்னு தெரியாத மாதிரியே வந்துட்டு போவார். அந்த மாதிரி தான் விஜய் சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் மிடில் ஆர்டர் ஆடுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் ஓடிஐ மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியா கொண்டு வருது சிஎஸ்கேக்கு. அது பெரிய மைனஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த மேட்ச்ல ராகுல் திரிபாதி உட்கார வச்சுட்டு பாத்தீங்கன்னா பிரீவிஸ் ஆட வச்சாங்கன்னா பெரிய பெரிய பிளஸ் ஃபார் சிஎஸ்கே. பட் மிடில் ஆர்டர் மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிரட்டல் அடி பார்ட் 2 மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வந்தா கர்மா ஃபார்முக்கு வந்துட்டாங்க இந்த வருமா அப்படின்ற அளவுக்கு திலக் வர்மா செம்ம ஃபார்ம்ல இருக்கு. ஸ்கையா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க மிடில் ஆர்டர்ல. ஸோ பெரிய பெரிய பிளஸ் ஃபார் பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது -2ல போயிட்டு இருக்கு சிஎஸ்கே மிடில் ஆர்டர். சப்போஸ் பிரீவ்ஸ் வந்தாருன்னா சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜாக்கெல்லாம் ஒரு கடைசி நேரத்தில் அடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ஸ்கோர் உயர சான்ஸ் இருக்கு. ஸோ எப்படிதான் பார்த்தாலும் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மும்பை தாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு, கடைசியில நம்தீர் இருக்காரு, பாதாம் கீர் மாதிரி தெம்பா இருக்காங்க. நான் வாங்க பாத்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸுக்குன்னு சொல்லக்கூடிய நம்தீர் எல்லாம் இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே -2ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ போலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட ஆப்ல காசு ஒண்ணு கிழிச்சது இல்ல, 2 டீம் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா போலிங் செம்ம போலிங் 2 டீம் இருக்கு. அதாவது சென்னைக்கு ஃபேமஸ் அண்ணா ஸ்கொயர், சென்னையில இருக்காருங்க அகமது ஸ்கொயர் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர். அதாவது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்ல பாத்தீங்கன்னா கலி அகமது இருக்காரு, நூர் அகமது இருக்காரு. ஸோ 2 பேருமே சூப்பர் பிரைம் ஃபார்ம்ல இருக்கு. சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ். ஸோ ஸ்பின்ல பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா காமோஜர் போன மேட்ச் எடுத்தாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மேபி சப்போஸ் நாகர்கோட்டி இந்த டீம்ல வந்தாருன்னா அது பெரிய ஆட் ஆன் ஃபார் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனே சொல்லுவேன். ஸோ அந்த பக்கம்
அப்படியே போலிங் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் தீபக் சகர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல போன மேட்ச்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் செம்மையா போட்டுருப்பா அப்படி. ஸோ வந்து தீபக் சகரா இருக்கட்டும், அப்படியே போல்ட் எல்லாம் கழட்டக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா அந்த பேருக்காகவே பயப்படுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வந்து போலிங் லைனப். கருண் சர்மா வந்து இன்ஜுரியில இருந்து வந்துட்டாரான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி கூட ஸ்பின்னுக்கு வந்து சாட்னர் இருக்காரு, விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்கு மும்பை இந்தியன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிரா த மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓப்பனிங்ல வந்து ஒரு பாயிண்ட் அதிகமா இருந்தாலும் இங்க -2ல போறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்காங்க. வான்கதையில வேற மேட்ச் நடக்குது வந்து பாத்தீங்கன்னா. ஸோ டாஸ் வின் பண்றாங்க, டெஃபினட்டா போலிங் 2 டீமும் ஸ்ட்ராங்கா இருக்கனால போலிங் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பேட்டிங் ஹை ஸ்கோரிங் பிச்சா தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாம் யாரை கேட்டாலும் சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லுவாங்களே இன்னைக்கு மேட்ச்ல மும்பை தான் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மும்பை தான் ஜெயிக்க போறாங்க. மத்தவங்க சொன்னாலும் நான் வந்து எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணும். எப்பா வாய்க்கு வந்து அதை சொல்லாதப்பான்னு நடக்குதா இல்லையான்னு பாருங்க, நடக்கலாம் என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பி கண்ட ஆப்ல காசை போட்டு ஏமாந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by கேபின். ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ். வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.